தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மதுரை மாநகரில் பாதசாரிகளுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் பிரச்சனை. மதுரையில் வர்த்தகம் அதிகம் நடைபெறும் பகுதிகளில் சாலையை ஆக்கிரமிக்கும் வாகனங்களால் பாதசாரிகள் சில வேளைகளில் படாத பாடுபடுகின்றனர். தூங்கா நகரின் வர்த்தக பகுதிகளுக்கு சற்று சென்று வரலாம். விறுவிறுப்பாக வர்த்தகம் நடைபெறும் சாலை ஓரங்களில் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. நடைபாதைகள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலையின் நடுவே நடந்து செல்வதற்கே திணறி வருகின்றனர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறி வாகன ஓட்டிகள் தவறாக நிறுத்தும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. இதனால் வாகன நெரிசல், விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே காவல்துறையினர் இதனை கண்டுகொள்ளாமை பொதுமக்கள் மத்தியில் கடும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் மற்றும் நடைபாதைகள் பொதுமக்களுக்கு உரியது என்பதை உணர்த்தும் வகையில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும். வண்டி வாகனத்தில் வர்றவங்க அந்த கடைக்காரங்க வந்து பார்க்கிங்க்கு வந்து ஏற்பாடு பண்ணணும். மக்கள் அதிகமாக பெருகிருச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இடம் நிப்பாட்டுற இடம் இல்லை. மெயின் சிட்டி ஆயிருச்சு. எனக்கு பார்த்தா வண்டி நிப்பாட்டி தான் மக்கள் போக வேண்டியது இருக்கு. அடுத்து போக முடியல. போனால் டிராஃபிக் பஸ் மறிக்காம பண்ணுறான். இப்போ நிப்பாட்டி போனால் தான் வழி. அதை ஒன்றுமே ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டபுளாக இருந்துச்சு. தான் பெஸ்ட் இடம் வழி இல்லை சார். இப்படிதான் காலத்தை ஓட்ட முடியும், வழியே கிடையாது. இது குறித்து காவல்துறையிடம் விளக்கம் கேட்கும் பொழுது போக்குவரத்து விதியை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தீவிரமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் பிரசன்னா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.